இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், இந்த வழக்கு தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி சன்னதி தேதியில் இருந்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவின் மீதான விசாரணையில் நீதிபதி சில முக்கியமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்த அனுமதி மறுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இருந்தால் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதி கருத்து தெரிவித்திருக்கின்றார். பொதுமக்கள் நலன் கருதி சட்டம் ஒழுங்கு கருத்தில் கொண்டும் காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே எனவும் கருத்து தெரிவித்திருக்கின்றார். போராட்டம் ஆர்ப்பாட்டம் என இதுவரை 40க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் அரசு தரப்பில் தகவலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த சையது ராஜா உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் மதுரை திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் உள்ள சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா அவுலியா தர்கா உள்ளது. இந்த தர்காவில் கந்தூரி கொடுப்பது சம்பந்தமாக பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர். மேலும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து தர்காவில் வழிபாடு செய்வது வழக்கம். இந்த நிலையில் சில அரசியல் அமைப்புகள் மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு மத பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர். எனவே இதனை கண்டித்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் வழக்கமான முறையில் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வழிபாடு நடத்துவதற்கு இடையூறு செய்வதை எதிர்த்தும் திருப்பரங்குன்றம் சன்னதி தெருவில் இருந்து பேரணியாக திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் வரை சென்று ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஜனநாயக ரீதியாக அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் அந்த இடத்தில் பல அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டு உள்ளது. வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகி வாதிடுகையில் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மத மோதல்களை தூண்டும் வகையில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சில இயக்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மத பிரிவினையை தூண்டும் வகையில் பேசப்பட்டுள்ளது. குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் மிகவும் அமைதியான முறையில் வழிபாடுகளை செய்து வருகின்றனர். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் இயக்கங்கள் கட்சிகள் உள்ளே புகுந்து தொடர்ந்து பிரச்சனைகளை எழுப்பி வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் மக்கள் அனைவரும் அனைத்து தரப்பினரும் இணைந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டங்களை தேவையற்றது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இந்த நிலையில் போராட்டம் நடத்த தேவையற்றது. மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் தர்கா விவகாரத்தில் இதுவரை 40 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது. மேலும் பொதுமக்கள் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டும் காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என கூறி நீதிபதி மனுதாரரின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.